இருநபர் பிணை ஏற்கப்பட்டதால் இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார். இருநபர் செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதங்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில அதனால உத்தரவாதங்கள் ஏற்பதில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சில சிக்கல் ஏற்பட்டது. குறிப்பா அந்த முதல் நிபந்தனை எங்கு நிறைவேற்றுவது, அதாவது இருநபர் 25 லட்சம் ரூபாய்க்கான இருநபர் ஜாமீன் என்பதை எங்கு நிறைவேற்றுவது என்பதில் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அதற்கு சில குழப்பங்களை தெரிவித்தார். குறிப்பா இங்கு எந்த நீதிமன்றத்திலா அல்லது அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரியிடமா என்று குழப்பமா உள்ளது என்று தெரிவித்தார். இதற்கு செந்தில் பாலாஜி தரப்புல கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் வழக்கு விசாரணை முடிந்து விட்டது. வழக்கு விசாரணையில குறிப்பாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த நிலையில விசாரணை நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் தான், இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் எங்கு தாக்கல் செய்ய வேண்டியது கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் இதை நிராகரித்து உத்தரவிடுங்கள், நாங்கள் உச்சநீதிமன்றம் கொண்டு செல்கிறோம் என்று கடுமையாக வழக்கறிஞர் கௌதம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து பின்னர் நீதிபதி சரி இது குறித்து நீங்கள் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அழைத்து வாருங்கள், அவரிடம் விளக்கம் பெற்றுவிட்டு நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று தெரிவித்தார். இதையடுத்து உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என் ரமேஷ்க்கு தகவல் கொடுத்து அவரை வரவைத்தனர். அதன்படி அவர் ஆஜராகி இதற்கு தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் குறிப்பாக அந்த இருநபர் ஜாமீனை இங்கேயே நிறைவேற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து அந்த இருநபர் ஜாமீனுக்கான 25 லட்சம் ரூபாய்க்கான இருநபர் ஜாமீன் அவரது உறவினர்கள் 2 பேர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அவர்களிடம் சில விவரங்களை கேட்டறிந்தார். குறிப்பாக அவரது நெருங்கிய உறவினர்களான சிவபிரகாஷம், தியாகராஜன் 2 பேர் தான் அந்த ஜாமீன் நிபந்தனைகளை உத்தரவாதங்களை வழங்கினார்கள். தலா 25 லட்சம் ரூபாய்க்கான அந்த உத்தரவாதங்களை வழங்கினார்கள். அதை பார்த்து சில சந்தேகங்களை கேட்ட பின்பு நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டார். பின்னர் வழக்கறிஞர் அமலாக்கத்துறை வழக்கறிஞரும் இங்கேயே நிறைவேற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தனால தற்போது அவரை புழல் சிறையிலிருந்து விடுவிப்பதற்கான உத்தரவை நீதிபதி கார்த்திகேயன் பிறப்பித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த உத்தரவு பிறப்பித்த பின்பு அது தொடர்பான நகல் இமெயில் மூலமாக புழல் சிறைக்கு அனுப்பப்படும். அங்கு நகல் கிடைத்தவுடன் அவர் உடனடியாக விடுதலையாவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ரமேஷ்குமார், என்னென்ன நிபந்தனைகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர இருக்கும் நிலையில் என்னென்ன மாதிரியான நிபந்தனைகளும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? உச்சநீதிமன்றம் அளித்த முக்கியமான நிபந்தனை என்றால் செந்தில் பாலாஜி 2 நபரின் 25 லட்சம் ரூபாய் 2 நபர் ஜாமீன் உத்தரவாதங்களை தர வேண்டும் என்பது ஒரு முதல் நிபந்தனையாக இருந்தது. இரண்டாவது நிபந்தனையாக ஒரு பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட இந்த செஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆக இது முக்கிய 3 நிபந்தனைகள் தான். அது தவிர மற்ற வழக்கமான நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அதனை எடுத்துதான் இன்று மதியமே அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த இருநபர் ஜாமீனுக்கான அந்த ஜாமீனை தயார் செய்தார்கள். வழக்கமாக இது போல வழக்குகளில் கைது செய்து அது ஜாமீன் விடுவிக்கும் போது ஒரு ஜாமீன் உத்தரவாதம் என்பது ஒரு வழக்கமான நடைமுறை. அந்த நடைமுறை தான் உச்சநீதிமன்றமும் செந்தில் பாலாஜி வழங்கியிருந்தது. அதே போலத்தான் அதற்கான நடவடிக்கைகளையும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் நடவடிக்கை மேற்கொண்டார்கள். ஆனால் திடீரென்று நீதிபதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அதில் சந்தேகம் கிளப்பினார். இந்த உத்தரவு அதில் இங்கு குறிப்பிடவில்லையே, அந்த முதல் நிபந்தனையில் இங்குதான் அது தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது அமலாக்கத்துறை அதிகாரியிடமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அடுத்தடுத்த நிபந்தனைகள்ல பாஸ்போர்ட்டை இங்கு சரண்டர் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரியிடம் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் நிபந்தனையில இங்குதான் அதை தாக்கல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து குறிப்பிடவில்லை. ஒரு சந்தேகத்தை கிளப்பதனால தான் சற்று சிக்கல் ஏற்பட்டது. ஆனால் உடனடியாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நேரில் அந்த அதில் அங்கே தாக்கல் செய்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற அந்த ஆட்சேபனை இல்லாத தொடர்பான தகவலை தெரிவித்தார். இதையடுத்துதான் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அந்த உத்தரவாதங்கள் தொடர்பாக 2 நபர் உத்தரவாதங்களை அவர்களுடன் தனிப்பட்ட முறையில் அவருடைய வயது உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்த பின்பு அது தொடர்பான உத்தரவுகளை அதாவது புழல் சிறையிலிருந்து அவரை உடனடியாக ஜாமீனில் விடுவிப்பதற்கான அந்த உத்தரவை பிறப்பித்து வருகிறார். இந்த உத்தரவு இன்னும் சற்று நேரத்தில் பிறப்பிக்கப்பட்ட பின்பு புழல் சிறைக்கு இமெயில் மூலம் தெரிவிக்கப்படும். அங்கு உடனடியாக அவர் விடுவிக்கப்படுவார். ரமேஷ்குமார், தற்போது அவர் அமைச்சராவதில் சட்டப்படியான எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ செய்தியாளர்கள் கழித்த பேட்டியை பார்த்திருந்தோம். அப்படின்னா அவர் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது பதவியேற்பு தொடர்பான ஏதாவது தகவல்களும் வெளிவந்திருக்கா? இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அது தொடர்பாக எந்த தடையும் விதிக்கவில்லை. குறிப்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தளவு எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை. ஜாமீன் நிபந்தனைகள் என்பது ஒரு வழக்கமான ஒவ்வொரு வழக்கிலும் இது போல எல்லா வழக்கிலும் வழங்கப்படக்கூடிய சாதாரண
வழக்கமாக பின்பற்றக்கூடிய நிபந்தனை தான் விதித்திருந்ததே தவிர நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்பு அமைச்சராகுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது, நீங்கள் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது என்று எந்த விதமான தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அதைத்தான் இன்று காலை டெல்லியிலே செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக அவர் சிறையிலிருந்து வெளிவந்த பின்பு அவர் அமைச்சராவதற்கு எந்த ஒரு தடையும் உச்சநீதிமன்றம் விதிக்கவில்லை. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.